Habits and lifestyle writing. 8 hours of sleep consistently. நம்ம 20 out of 10 கொடுக்கலாம்னா 20 out of 10 கொடுக்கலாம். Sleep is supposed to be very good for stress reduction, erectile dysfunction and fertility. So full marks. Keeping the phone in the pocket all day. So நம்மளால sometimes பேண்ட் பாக்கெட்ல போனை வச்சு தான் ஆகணும்ன்ற சிச்சுவேஷன் இருக்கும். அதனால 2 out of 10. Radiation plus heatனால slow poison to sperm. One stress buster workout per day. 9 out of 10. ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி லெவல்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், ஓவராலாக இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். Skipping breakfast daily. இது வந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். ஸோ நம்ம வந்து 5 out of 10 கொடுக்கலாம். ஏன் ட்ரிக்கி கொஸ்டின் அப்படின்னா, யாராவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக இருக்கலாம். பட் ரெகுலராக சாப்பிட்றவங்க மீன்ஸ் கரெக்டாக மீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து மேபி டின்னரை ஸ்கிப் பண்ணலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது, அதுவும் ரெகுலராக. Weekend smoking with friends. 1/10 இல்லை 0/10. ஆனால் சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அப்படின்றதுனால மேபி 1/10. Staying hydrated throughout the day. 9 out of 10. Hydration very very important, but excess hydration can lead to other problems. அதனால 9 out of 10. Using steroids for muscle gain. -10 out of 10 சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நார்மலாக இருக்கிறவங்க பண்ணுறது இல்லை. காம்படிஷன் பண்ணுறவங்க வேற பாயிண்ட், பட் ரெகுலராக இருக்கிறவங்க அதை பண்ணவே கூடாது. கண்டிப்பாக ஸ்பெர்ம் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். Binge watching till 2 a.m. daily. டெய்லின்ற பாயிண்ட் இருக்கிறதுனால 1/10. சில பேர் வந்து 2 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க, அது பரவாயில்ல. பட் ஒர்க் இல்லாத டைம்ல பிஞ்ச் வாட்சிங் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். Frequent sauna or hot tub tips. ஹாட் டப்போ சானாவோ எப்போவாவது பண்ணா ஓகே, பட் ஃப்ரீக்வெண்டா பண்ண நல்லது இல்லை. ஸோ 2 out of 10. Scheduled annual fertility check. கண்டிப்பா நல்ல மூவ் தான் 10 out of 10. பட் ஆனால் வந்து ஃபெர்டிலிட்டி செக்கையே நம்ம வருஷம் பண்ண போகிறோம். மேபி மாஸ்டரல் செக்அப் வந்து இயர்லி ஆர் செகண்ட் இயர்லி பண்ணலாம். ஃபெர்டிலிட்டி செக்அப் வந்து எவ்ரி இயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டைமில் ப்ராபப்ளி வி ஷுட் கோ ஃபார் த இவென்ச்சுவல் திங் லைக் பிளானிங் pregnancy or somebody who was not married, if they want to do fertility checks, that is acceptable.